நாமக்கல்லுக்கு கூடுதல் ரயில் இயக்கம், மக்காச்சோள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் உள்ளிட்டவை குறித்து 263 கேள்விகளை எழுப்பியுள்ளார். ராசிபுரம், புதுச்சத்திரம், ஆட்டையாம்பட்டி பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் கட்டிக் கொடுத்ததும், உயர்கோபுர மின் விளக்குகள், பள்ளிகளுக்கு வகுப்பறைகள், மின்விளக்கு வசதிகள் செய்து கொடுத்துள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. கையூட்டு பெறாத உறுப்பினர் என்று பலர் கூறும் நிலையில் வாட்ஸ்அப்பில் மனுவை அனுப்பினாலும் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் எம்பி சின்ராஜ். கால் கை இழந்தவர்களுக்கு இல்லாதவருக்கு செயற்கை கை இப்போ இறக்குமதி செய்யப்பட்ட செயற்கை தரமானதை எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்படி செயற்கை கால் கொடுத்தவர்கள் இன்று லாரிகளை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்வையற்றவர்களுக்கு செல்போன்களை கொடுத்திருக்கின்றேன். அதே போல எண்ணற்ற மருத்துவம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 5 ஆண்டு காலங்கள 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இறுதி அறுவை சிகிச்சை, கேன்சர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போல இருக்கக்கூடியவர்கள் பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டிருக்கு கொடுத்திருக்கிறேன். சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்காரு. திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு போட்டிருக்காரு, பாலம் போட்டிருக்காரு. இப்போ எங்கள் ஏரியா நாமக்கல் அழகநகரில் ஸ்கூல் பில்டிங் வேலையாயிட்டு இருக்கும்போது நேரடியாக பார்வையிட்டாரு. நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு, ராசிபுரம் பிரிவு ரோடு, பல 3 பாலங்கள் கொண்டு வந்துள்ளார். அதுபோல் பல சாலைகள் சுயாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பல இடங்களில் உயர் மின் கோபுர விளக்குகள் செய்து கொடுத்துள்ளார். நேர்மையான வழியிலையும் ஒரு பொது வாழ்க்கையில ஒரு அரசியல்வாதி எப்படி நேர்மையா இருக்கணும், எப்படி நேர்மையா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு செயல்பாடுன்னே சொல்லலாம்.